ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சில்லுன்னு டேஸ்டான கலர்ஃபுல்லான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இது 1/2 லிட்டர் அளவு பால். ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அந்த பால் வாங்கிக்கிங்க. அது நல்லா கரெக்டாக இருக்கும். நமக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல திக்கான பால் தான் சேர்த்துக்கணும். அது கூடவே 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமான சர்க்கரையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. 3 ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இனிப்பு நமக்கு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி எடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். பால் நல்லா கொதிஞ்சு இது போல் ஆடையெல்லாம் படிஞ்சு வரும். அதை இது போல் எடுத்து விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க்னால இந்த பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சமாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது போல் எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் பால். இதுதான் நம்ம கரெக்டான பதம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்செடுக்கும்போது கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைச்சிரும். அதான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான பதம். அடுத்து இது போல் 2 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். 2 பாக்ஸ்லையும் ஈக்குவலாக நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இதில் 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இன்னொரு இதில் பீட்ரூட் சாறு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர்லாம் சேர்க்காம நம்ம நேச்சுரலான கலருக்காக நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு 2யும் ஈக்குவலாக ஊற்றி எடுத்துக்குங்க. இது போல் ஒரே டைமில் ஊற்றும் போது 2ம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிரும். இது மேலே அலுமினியம் ஃபோயில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சு ஏர் டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க. இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும் நமக்கு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிரும் நமக்கு. இது போல் கை வச்சுட்டு பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஐஸ்கிரீம் அப்போ தான் நமக்கு ரிமூவ் ஆகி வரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு. நீங்கள் கத்தி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கே யம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.